பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் நம்மை காட்டிலும் அது உயர்வாயிருக்கு. இப்போ கூட நான் சொல்கிறேங்க, யாரோ சிலர் நீங்கள் நினச்சிருக்கலாம், உங்கள் சூழ்நிலையை வச்சு நீங்கள் கொஞ்சமாக நினச்சிருப்பீங்க என் லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் நினச்சது நடக்காது. இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் நினச்சது நடக்காது. தேவன் தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்கும் போது என்ன எழுதி வைத்து உருவாக்கினாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதற்கான ஒரு அபிஷேகத்தை தேவ ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். நீங்க ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள நல்லா கொண்டு வாங்க. உருவாக்கிட்டு உங்களுக்கு திட்டங்களை வைக்கல, திட்டத்தை வச்சுட்டு தான் உங்களை உருவாக்கவே செஞ்சிருக்காரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஈசாய் பெற்ற தாவீது ராஜாவாகல. ஈசாய் பெற்றெடுக்கும் போதே தாவீது ராஜா தான். ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கவில்லை, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றெடுத்தார். கையை தட்டி ஒரு ராஜரீக அபிஷேகம். ஓ பிரைஸ் காட். அப்படியே நீங்க கையை தட்டும் போதே உங்க நினைவுகள் போய் அவருடைய நினைவுகள், நீங்க நினைத்து வைத்திருக்கிற வழிகள் எல்லாம் மாறி அவர் நினைத்து வைத்திருக்கிற வழிகள் அப்படியே உள்ள உண்டாகிறது. ஒரு க்ளோரி நம்மை அப்படியே நிரப்புகிறது. தேங்க்யூ ஜீசஸ்.